அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரொமோஷன் சொல்லி பார்க்கலாம். பாக்கியா வீட்டுக்கு வந்து கோபி இருக்காங்க. ஆனால் வந்து கோபிக்கு வந்து ஒரு கால் வருது. அவங்களுடைய ராதிகா வீட்டில் குடியிருக்கிற அந்த ஓனர் தான். என்ன சார், நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து வீட்டை விட்டு வெளியேறோம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி தான் நம்ம அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கோம். இப்போ என்ன திடீர்னு வந்துட்டு 2 நாளில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே காலி பண்ணுறோம், நீங்கள் வேற ஆளை பாருங்கிறீங்க. நான் இப்போ எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால் கண்டிப்பாக 2 மாதம் வாடகை எனக்கு பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அட்வான்ஸு அப்படிங்கிறாங்க. சார் இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்திருக்கு, நான் ராதிகாட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு ராதிகா கால் பண்ணுறாரு. ராதிகா, நீ என்ன பண்ணுற? வீட்டை விட்டு காலி பண்ணுறதா சொல்லியிருக்கேன், ஏன் எங்காச்சு என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறேன். ஏன் இதுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீயும் மையும் எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க? நம்ம 2 பேரும் அங்கே நல்லபடி குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த வீட்டை நம்ம வந்து டிசைட் பண்ணி வாடகை பிடிச்சோம். ஆனால் நீ வெளியே போகிறீங்கிற, என்னாச்சு, அதுக்குன்னு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும், ஸோ நீங்கள் வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. இல்லை, நானும் அங்கே வரமாட்டேன், அங்கே இருந்தால் எல்லோரும் என்னை வந்து அவமானப்படுத்தி பேசுவாங்க. அதெல்லாம் இல்லை, நான் அந்த வீட்டில் இருக்கேல, அதனால் நீ கண்டிப்பாக வா, உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக பேசணும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வா அப்படிங்கிறாங்க. ராதிகாவும் வேறு வழி இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே, என்ன ராதிகா, ஏன் இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன்? என்ன கேட்காம நீ எப்படி எடுக்கலாம்? என்னையும் மையும் இருக்கீங்க, நான் எப்படி உங்களை வந்து விட்டு கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பக்கத்தில் ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு, அவள் போகிறப்பா விடுப்பா, நல்ல வேலையான்னு சொல்லி பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அப்பெல்லாம் விட முடியாது, நீங்கள் பேசாமல் இருங்கம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ராதிகா வந்து அதுக்கடுத்து பேசாமல் இருக்கிற, உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் ஆச்சு, அது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கேயே வந்து இருந்தீங்கன்னா எப்படின்னு? நான் என்ன ஒரேடியே நிரந்தரமாக இங்கேயே இருக்க போகிறேன்? எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, என்னோடய உடம்பு நல்லபடி சரியாகட்டும், ரெக்கவர் ஆகட்டும், அதுக்காக தான் நான் இங்கே ரெஸ்ட் இருக்கிறேங்கிறேன். ஏன் என் அம்மா கூட என் பையன் கூட இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதையே நீ வேண்டான்னு சொல்கிறேனே. நான் ஒன்றும் வேண்டான்னு உங்கள் சொல்லலை, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்தால் என்னை வந்து யாரும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. உங்கள் அம்மாவும் சரி, உங்கள் பொண்ணு இனியாவும் சரி, என்னை வந்து பயங்கரமாக திட்டி தீக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னை ஃபோன் எடுக்கலைன்னு மாறி என்னை குத்தம் சொல்லிகிட்டே இருக்கீங்களே, ஃபோன் எடுக்காதக்குரிய ரீசனை சொல்லிவிட்டேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லி, அதையும் மீறி நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து ஐயோ அம்மா அப்படி சொல்லிட்டு உங்களை எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி கடைசி உங்களுக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்க்க வந்து ஹாஸ்பிட்டலில் என்னை பார்க்க வரல, என்னை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அதையும் மீறி சரி உங்களை வீட்டுக்கு வந்து பார்க்க வரலாம் அப்படின்ட்டா, வீட்லேயும் எனக்கு நிறைய பிரச்சனைகள், எனக்கு நிறைய தடங்கல்கள். இவ்வளோ தாண்டி நான் எப்படி கோபி உங்கள் கூட நான் சேர்ந்து வாழ முடியும்? இதில் என்னடா உங்கள் அம்மா என்னை உள்ளே நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ அன்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே, என்ன ராதிகா நீ பேசுகிற? நம்ம 2 பேரும் லைஃப்பை வந்து நீ வந்து செட்டில் பண்ண விடவே மாட்டியா? எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்க. இப்போ என்ன இங்கே வந்து சண்டை போடுறேன், நான் நிம்மதியாக கொஞ்ச நாள் எங்கள் அம்மா கூடயும் என் பிள்ளைய கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கேயே இருந்தால் சண்டை போட்டுகிட்டே இருக்க, அப்போ நான் அங்கேயே வந்து உங்களுக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவருக்கு திருப்பி நெஞ்சு வலிச்சிருது. ஐயோ அம்மா அப்படின்ட்டு நெஞ்சை பிடிச்சி உட்காந்துடுறாரு. ஐயோ டேடின்ட்டு இனியா அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வலிக்குது. சரிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தண்ணியெல்லாம் மூஞ்சில் தெளிக்கிறாங்க. இல்லை நானும் வரேன்னு இனியா சொல்லவும், இனியா இல்லை நீ இங்கே இரு, நாங்கள் போய்க்கிறோன்ட்டு பாட்டியும் செலியனும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. என்னப்பா ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, திருப்பி வலிக்குதான்னு? இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வலிச்சிச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லிடுங்க உடனே அப்படின்னு செலியன்னு சொல்கிறாரு. அடுத்து டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. டாக்டரும் வந்து உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. என்னாச்சு அப்படிங்க, இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ரிப்போர்ட்டில் லைட்டாக ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. என்ன சார் என்ன அப்படின்னு, எங்கள் வீட்டில் ராதிகான்னு ஒருத்தி இருக்கா, என் பையனுக்கு அவள் வந்தாலும் அவகிட்ட ஃபோன் பேசுனால ஒரே டென்ஷன் ஆகுறான். சரி அவள் தான் வந்து டென்ஷனை ஏற்றிட்டு போயிடுறா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ, நீங்கள் எதுவும் கிடக்கிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாரு. இல்லை சார், உங்கள் ஃபேமிலி இஷ்யூ எதுனாலும் இருக்கட்டும், பட் எனக்கு அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து மேஜர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக நீங்கள் ப்ரெஷர் ஆகவே கூடாது, டென்ஷன் ஆகவே கூடாது. ஸோ இன்னும் 2 டேப்லெட் கொடுக்குறேன், அதையும் சேர்த்து போடுங்க. டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க நீங்கள், அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வீடை கட்டுறாங்க. இனி அழுதுகிட்டே இருக்காங்க. டேடிக்கு என்னாச்சோ என்னமோ ஏதோன்னு. பக்கத்தில் செல்வி வந்துட்டு, இனியா பாப்பா அதெல்லாம் அழாதீங்க பாப்பா, அப்பாக்கெலாம் ஒன்றும் ஆயிருக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. பாக்கியாவும் இனியா அழாத அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது உங்கள் அப்பாவுக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ராதிகா வந்து புலம்புறாங்க. ஐயோ பாக்கியா, நான் நிஜம் அவர் கூட சண்டை போடணும்னு சொல்லி நான் வரலை, நான் ஒரு இஷ்யூவில் தான் பேசினேன், ஆனால் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்து இனியா வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், என் டேடியோட லைஃப்பை விட்டு போங்கன்னு உங்களை எத்தனை சொல்லியிருக்கோம், நாங்கள் எதாவது கேட்குறீங்களா? நீங்கள் என் டேடி கூட பேசாதீங்க, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே என் டேடி கூட பேசாதீங்க, நீங்கள் வந்தாலே என் டேடிக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. இனியா நீ கொஞ்சம் அமைதியாருன்னு பாக்கிய சொல்கிறாங்க.
இல்லைம்மா, அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன், உங்கள் அம்மா மேலே உள்ள கோவத்தில் தான் அன்றைக்கி நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். ஆனால் இப்போ நான் நல்லா தெரிஞ்சு தான் பேசுகிறேன். நீங்கள் தான் எங்கள் டேடியோட லைஃப்பில் வந்ததுக்கு பெரிய ஒரு தப்பு. நீங்கள் வந்திருக்கவே கூடாது. உங்களால் தான் எங்கள் டேடிக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இனியா அமைதியாக உன்னை சொன்னேன்னு நான் அப்படி தான் பேசுவேன்ட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இனியா கோவத்தில் பாக்கி அரைஞ்சிட்றாங்க. ராதிகா தடுக்கிறாங்க. ஏன் எவ்வளோ போய் எதுக்கு அடிக்கிறீங்க, பேசாமல் இருங்க, அடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து நீ பேசாமல் அமைதியாரு, இல்லாட்டினா வீட்டுக்குள்ளே போ, ஒரு ரூமில் போ அப்படின்னு சொல்லி பாக்கியா இனியாவை திட்டுறாங்க. அதுக்கடுத்து என்னால் உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வேண்டானே, இப்போ மட்டும் எங்களுக்கு என்ன சண்டை இருக்குது, நீங்கள் எப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்களோ அப்போலேருந்து தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குள்ளேயும் சண்டை தான் சொல்லி திருப்பி இனியா பேசுகிறாங்க. இனியா வாயை மூடுன்னு சொன்னேன் ஒன்று பாக்கியா அதட்டவும், ஏன்க்கா இனியா பாப்பாவை திட்டுற, அது சொல்கிறதுல என்னக்கா தப்பு இருக்குது, கரெக்டாக தான் நான் பேசுது இனியா அப்படின்னு செல்வின்னு சொல்கிறாங்க. நீ பேசாமல் இரு செல்வி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து ராதிகா பேசிகிட்டே இருக்கும்போது உள்ளே கோபி வந்துடுறாரு. டேடி வந்துட்டிங்களா, ஒன்றும் ஆகலை உங்களுக்கு அப்படின்ட்டு இனியா சீக்கிரமாக போகிறாங்க. அப்போ உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. செல்வியா நீ போய் ஃபஸ்ட்டு அவனை போய் படுக்க ரூமில் அப்படின்னு சொல்லி பாட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ கோபின்னு சொல்லி ராதிகா பின்னாடியே போகிறாங்க. ஆனால் கோபி பார்க்க விடலை. கோபியும் ஒரு மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு உள்ளே போய் படுக்க போயிடுறாரு ரூம்குள்ளே போய். செல்லின்னு வராங்க. செல்லின்ட்டு ராதிகா கேட்குறாங்க, என்ன இப்போ எப்படி இருக்கா, இருக்குது ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. டென்ஷன் ஆகாமல் இருக்கணுங்கிறாங்க. ப்ரெஷர் பிபி எதுவும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டென்ஷன் ஆகிற எந்த விஷயத்தையும் பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு செல்லினை வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிக்க போயிடுறாரு. இவங்களுக்கு கோபியை போய் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம், உள்ளே போகலான்னு ஒரு தயக்கமாகவும் இருக்குது. சரி வேண்டாம், இதுக்கு மேலும் நம்ம சண்டை போட்டுருக்க வேண்டாம் அப்படின்ட்டு திருப்பி இவங்க கிளம்பிடுறாங்க. ஆனாலும் கரெக்டாக பாட்டி வந்துடுறாங்க. ஏய் நில்லு, உன்னை எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், நான் சொன்ன வேலையை நீ எப்போ செய்ய போகிற, என்ன என் முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிறாங்க. எதை பற்றி முடிவு அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. நான் அந்த கோபி டைவர்ஸ் பண்ண சொன்னேனே அப்படிங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இங்கே பாக்கியாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அத்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஏன் தேவையில்லாமல் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் இரு, நான் என் பையனோட உயிருக்காக நான் போராடிட்டு இருக்கேன், என் பையனுக்காக நான் தான் இருக்கேன். ஸோ இந்த உலகத்தில் எவ்வளோ முக்கியமான விஷயம் எது இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பையன் தான் முக்கியம், என் பையனுக்காக நான் கண்டிப்பாக எதுனாலும் பேச தான் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லி ராதிகா பயங்கரமாக திட்டிட்டு, இனிமேல் இந்த வீட்டுக்கே வராத, போ வெளியே அப்படின்னு சொல்லி திட்டி அவங்களே அனுப்பி விட்டுறாங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஒரு நியாயமாக பார்க்குறீங்க, ஏதாவது ஒன்று நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு. உன்ட்ட தப்பு எது சரி எதுங்கிறதெல்லாம் நாங்கள் உன்ட்ட ஒன்றும் கேட்கல, என் பையன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், ஸோ நான் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், எது வேணாலும் நான் செய்வேன் அப்படின்ட்டு பாட்டியும் கொச்சிட்டு போயிடுறாங்க. செல்வி ஏன்க்கா நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிற, இதெல்லாம் கண்டுக்கிடாமல் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன செல்வி, கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய அநியாயம் நடக்குது, அதை தட்டி கேட்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தான் சொன்னாலும் அவங்க கேட்க போகிறாங்களாக்கா, கேட்க மாட்டாங்களா, அப்புறம் ஏன்க்கா விடேன் அப்படிங்கிறாங்க. பாவம் ராதிகா இவ்வளோ தூரம் இவங்க ஹர்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, எல்லாத்துக்கும் தப்பு இவர் செஞ்சது தான். இப்போ ராதிகாவும் அவரும் அப்படி ஒன்று ஓடி போய் கல்யாணம் பண்ணி இல்லை, 2 பேரும் இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க ஒன்று இவரை மயக்கியோ எதுவுமே பண்ணலை, அவரும் ஆசைப்பட்டு தானே போனார். ஆனால் ராதிகா மட்டும் தப்பு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு பாக்கியா சப்போர்ட் பண்ணுறாங்க.